ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 13 அப்புறம் 14 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுங்க அந்த வேலையில இருந்த ஒரு வித்தியாசமான இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே நிறைய பாம்பு சட்டைங்களா கூட இருக்கு. நம்ம மெடுசா ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு ஃபீல் ஆகு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சில பாய்சனஸ் இன்செக்ட் எல்லாம் எடுத்து அதை பார்சல் பண்ணி வச்சுக்கிறாரு. நம்ம மெடுசா காண்டாயிடுறாங்க. என் ஆளுங்க எல்லாரையும் கடத்தி அவன் கொண்டு இருக்கான். நம்மால் அவங்கள அமைதியா இருக்க சொல்றாரு. நம்ம அவனை அலர்ட் பண்ணிடக்கூடாது. அவன் என் அப்பாவை கொண்டு இருக்கான். அவனாலதான் என் மாஸ்டர் சோலால் கிட்ட மாட்டிருக்காரு. உன்னை விட நான் அவன் மேல காண்டா இருக்கேன். அவங்களும் லைட்டா அமைதியாயிட்டு அன்னைக்கு நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நேரா என் கிங்டம்க்கு தான் போனேன். என் மக்கள் எல்லாரும் கொஞ்ச காலமா காணாம போயிட்டு இருக்கதா தகவல் வந்துச்சு. கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுதான் அவங்க டீமன் வேலி வரைக்கும் வந்து இருந்திருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பாரு. நீ இது முன்னாடி என்கிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ணிட போற? அந்த ஃபேரி டாக்டரும் சீசனு கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா நீ தான் அவங்கள போக விட்டுட்டியே. உண்மையிலேயே ஹென்ஃபெங் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன் மக்கள் மாதிரியே இவங்களும் விக்டிம்ஸ் தான். நம்ம முதல் அவங்களுக்கு அவனை பத்தி புரிய வைக்கணும். அவனை தீர்த்து கட்ட நம்மளே போதும். அவங்கள எதுக்கு இதுல இழுக்கிறேன்னு அவங்க கேட்க. ஏன்னா கடைசியா நடந்த அட்டாக்லயே நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என் பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடாது. நம்ம சீசன் அவங்க கிட்ட ஆன்டிடோஸ் தேடி வந்து நிக்கிறாங்க. ஹென்ஃபெங் அவன் ஒன்னும் சாகல. அவனை நாங்க கண்டிப்பா கொன்னுடுவோம். ஆனா ஆள் கண்டுபிடிச்சிடறான். ஃபேரி டாக்டருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களும் அவன் ஒரு தடவை அவளை காப்பாத்திருக்கான், வேற எதுவும் இல்ல. ஓ, விஷயம் அப்படி போகுதாங்கிற மாதிரி அவன் சொல்ல, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரிங்குல உட்காந்து அங்கிருந்த புக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வழியா அவர் தேடுற விஷயமும் கிடைக்குது. போதிட்ரியோட எசன்ஸ் வச்சு அவங்கள அவரால் காப்பாற்ற முடியும். ஆனா அது எப்படி பண்ணும் என்ன ஏதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர், நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எதா இருந்தாலும் முதல் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வர நம்மளும் நம்பிக்கையோட வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே ஆன்டிடோஸும் ரெடி ஆயிடுது. உண்மையை சொல்லணும்னா நான் ரெடி பண்ணது பாய்சன் பில் மட்டும்தான். பாய்சன் பாடிக்கு அதை ஸ்டேபிள் பண்ணிக்க இன்னமும் அதிகமான பாய்சன் தான் தேவை. அது அவ பாடியை பிரேக் அவுட் பண்ற பவரையும் அதிகப்படுத்தும். அப்பனா ஹென்ஃபெங் எவ்வளவு நாளா இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் அவளை காப்பாத்தி ஆகணும். ஆனா அவனுக்கு நீ ஏற்கனவே வருவான்னு தெரிஞ்சிருக்கும். அவன் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான்னு அவங்க சொல்ல. இருந்தாலும் நாங்க போவேன். அதான் என் ஸ்பெஷல். சீசனுக்கு புது ஆன்டிடோஸ் கிடைச்சிட்டு போல அவங்க அதை நம்ம ஃபேரி டாக்டர் வாயில போட்டு விட்டுறாங்க. உன்னை காப்பாத்த இதை விட்ட எனக்கு ஒரு வழி தெரியல. நீ விட்டத நான் தான் முடிச்சாகணும். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப இந்த இடத்துக்கு ஹென்ஃபெங் வரான். அவங்க பாய்சனும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்ப பிரேக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த பாய்சன் மொத்தத்தையும் அந்த பாக்ஸுக்கு அந்த பக்கமா இழுத்து இந்த பக்கமா அவன் அப்சர்வ் பண்றான். அவனோட பவரும் பல மடங்கு அதிகமாகுது. இது நான் நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது. அவங்க ஒரு பக்கம் வழியில துடிச்சிட்டு இருக்க. நம்மால் இப்ப ஃபேரி டாக்டர் முன்னாடி இருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே உன்னால அந்த மெடிசனை ரெடி பண்ண முடியுமா? அவங்க அப்படியே பேசிட்டே அவரை முன்னாடி போக விட்டு பின்னாடி கத்திய வெளியே எடுத்துடுறாங்க. நம்மால் டக்குன்னு மிஸ் ஆயிடுறாரு. சீசன், இப்பயாவது உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை காட்டணும்னு உனக்கு தோணுச்சே. அவங்களும் திரும்ப அவங்க உருவத்துக்கே மாறிடுறாங்க. நீ கண்டுபிடிச்சிட்டியா? நான் சொல்றதை கேளு. அந்த ஹென்ஃபெங் நல்லவன் கிடையாது. உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் மெடிசன் எம்பரர். கண்டிப்பா அவரால் எங்களை காப்பாற்ற முடியும். உண்மை என்னன்னு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்க அவங்களும் அவரை துரத்திட்டு அவரு பின்னாடியே போறாங்க. அவரு கண்டுபிடிச்ச அந்த மெடிசன் கூட அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு. பாத்தியா, இங்க இருந்துதான் அவன் அந்த பாய்சனை தயார்படுத்தி அவளை இன்னமும் பாய்சனஸா மாத்திட்டு இருக்கான். அவங்க அதை கண்ணால பார்த்து ஒத்துக்க மாட்டாங்க. அவர் எங்களுக்காக ஆன்டிடோஸ் தான் ரெடி பண்ணிருக்காரு. அடி மென்டல், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியே. அவங்கள அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. நான் சொல்றதை கேளு, உன்னால என்ன தோக்கடிக்கலாம் முடியாது. அவங்க அங்கிருந்து வெளியே வராங்க. ஏற்கனவே நம்ம மெடுசா ஹென்ஃபெங்கோட அசிஸ்டன்ஸை துரத்திட்டு இருக்கான். நம்மளும் நம்ம உடனே அவனை கண்டுபிடிச்சாகணும். உன் ஃப்ரெண்ட் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா அவளை போய் காப்பாத்து. அவரு இப்ப அவன் பதுங்கிருந்த அந்த கேவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபேரி டாக்டரோட பாய்சன் மொத்தத்தையும் இப்ப அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பவரும் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம சியோயானே இப்ப நேரா களத்துல இறங்கிடுறாரு. அவர் முன்னாடி இருந்த அந்த பேரியருக்குள்ள அவர் அப்படியே பூந்து போக ஆரம்பிக்க அவங்களோட பாய்சன் இப்ப அவரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் அவன் அசிஸ்டன்ஸும் வந்துடுறானுங்க. நம்ம மெடுசா அவங்க பங்குக்கு அவனுங்க 2 பேரையும் சுலுக்கு எடுக்க சீசனும் அங்க வந்துடுறாங்க. நாங்க சொன்னப்பெல்லாம் நம்ப மாட்டேன்னு இல்ல, பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அவங்க ஒண்ணுமும் மென்டலா தான் இருக்காங்க. வேலி மாஸ்டர் சியோ என்ன பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் உன் பாய்சனை அப்சர்வ் பண்ணி உன்னை காப்பாத்தும் போறாரு. கிழிஞ்சது போ. நம்ம ஹீரோ, நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. என்னைக்கு இருந்தாலும் இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சி தீருங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டான். டோகுய் கான்டினென்ட்ல பவர் இருக்கிறவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும். என்னால பின்வாங்க முடியாது. அவரும் அவரோட கிரீன் லோட்டஸ் ஃப்ளேம் எல்லாம் யூஸ் பண்றாரு. அது அவனை அட்டாக்கும் பண்ணுது. ஆனா ஆள் தப்பிச்சிடுறான். நம்ம சீசன், இவனை நான் கொல்றேன், அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும். அவங்க அந்த நிலைமையிலையும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. நான் உன்னை காப்பாத்தியே தீருவோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு தள்ள போக
அவங்களே அவங்க கையை கட் பண்ணிட்டு அவங்கள தடுத்துறாங்க. அவங்க பாய்சனும் அந்த இடத்த சுத்தி அப்படியே பரவி டக்குன்னு பிளாஸ்ட் ஆயிடுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்துடுறாங்க. ஹென்ஃபங் அப்பவும் அடங்காம திரும்ப வந்து அவங்க பவர்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க சீசன் இப்ப அவரை தடுத்துடுறாங்க. நான் உன்னை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அது இப்பதான் உனக்கு புரிஞ்சான்னு சொல்லி அவன் அவங்களையும் போட்டு தள்ள ரெடியாக அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. லிட்டில் ஃபேரி டாக்டர் நீங்க இருந்து தப்பிச்சிரு. அவங்களோட ஒட்டுமொத்த பாய்சன் பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆள் அங்கிருந்து பறந்துடுறான். சீசன் நிலைமையும் மோசமாயிடுது. நம்ம ஃபேரி டாக்டர் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. இனிமே உன்னை நீ தான் பாத்துக்கணும். அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இருந்த காண்டுக்கு ஹென்ஃபங்க அட்டாக் பண்ண கிளம்பிடுறாரு. அவனும் சாமாடி வாங்கி வாங்கினடியில ஒரேடியா காலமாயிடுறான். இது என் அப்பாக்காக. அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம மெடுசா இப்ப என்ன இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ சென்ட்ரல் பிளான் போக போறது இல்ல அதானே ஜியானன் அகாடமிக்கு அங்க கோச்சிட்டு ஓரமா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போய் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அதான் கிங்டம் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, நீ போகலாம். அவங்க கடுப்பாய் திரும்பவும் ஒரு அடிக்க ரெடி ஆயிடுறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, பிராமிஸ் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா அவ அப்பாவி, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரின்னு அவங்களும் மனசு மாறிடுறாங்க. அவங்க 3 பேரும் நேரா ஜியானன் அகாடமியை நோக்கி நடக்க ஆரம்பிக்க இப்ப பைச்சங்கன்னு சொல்லி ஒருத்தனை காட்டுறாங்க. என் தம்பி எப்படி செத்தான்? மோகவும் பைசனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வருசலா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சியோயான் ஹென்ஃபங் அவனை ஏமாத்தினதுன்னு மொத்த கதையும் கேட்டுட்டு என் தம்பி அவன் பவரை எப்போதுமே மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுவான். அவன் பவர் சாலிச்சு சியோயான் அவனை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க கூடாது. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சியோயானை பத்தி பைசனே புரிஞ்சுக்கிட்டான். எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஆளத முழுசா ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அடுத்த நாள்ல இருந்து அகாடமியில எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. எல்டர்ஸ் கிளாஸ் நடத்தினா பசங்களா மதிக்கவே மாட்டானுங்க. அட உள்ள பூந்து ஹார்ட் ஃபாலன் டவரே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அதை தடுக்கிறதுக்கு வைக்கல. இந்த அகாடமியில படிச்சு நம்மனத்தை கத்துக்க போறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பிடுறானுங்க. மூஹு டென்ஷன் ஆகிறாரு. நீங்க எப்படி டீச்சர் அவமானப்படுத்தலாம்? ஆனா எல்லர் ஹூ அவனை அமைதியாக்கிட்டு எல்லாம் பைச்சங்கோட வேலை. அவரு ஹெட் மாஸ்டர் கிட்டே இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. நான் கண்டுபிடிச்ச எலிக்சரை பத்தி கூட பசங்க எதுவுமே பேசல தெரியுமா? ஆனா ஃபாலன் அண்ட் ஹெவன்லி ஸ்பெல் தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியமா போச்சு. பேசாம நம்ம ஜிஎன் கிட்ட சொல்லி அதை திரும்ப கொடுக்க சொல்லக்கூடாது. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க புதுசா கண்டுபிடிச்ச எலிக்சரை எவனோ மதிக்கலங்கிறதா இல்ல ஹார்ட் ஃபிளேம் அவன் கிட்ட இருக்குங்கிறதா? அது அப்பெல்லாம் எதுவும் இல்ல. இந்த பக்கம் பைச்சன் அடங்குற மாதிரியே தெரியல. அவனுக்குன்னு ஒரு குரூப்பை திரட்டி நம்ம அகாடமிக்கு சொந்தமான பொருளை வெளியால் சொந்தம் கொண்டாடுறதா? நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும். ரிஃபைனிங் டவருக்கு ஃபாலன் ஹார்ட் ஃபிளேம் திரும்ப வந்தாகணும். கூட இருந்து எல்லாரும் கோஷம் போட்டுட்டு இருக்க நம்ம சூஜிலாம் உள்ளிறங்கி நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? அவன் நமக்காக தானே கஷ்டப்பட்டான். மோகவும் இப்ப அங்க வந்துடுறாரு. நீ முதல் குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு காட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? இங்க கேப்டன் நான் தாங்கிறத மறந்துடாத. அவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போக இப்ப ஹெட் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சியோயன் அன்னைக்கு நம்ம அகாடமிக்காக நின்னா. அவன் ஃபாலன் ஹார்ட் ஃபிளேமை சொந்தமாக்கினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்காக அவன் உயிரிய பணைய வச்சிருக்கான். அவன் இல்லனா இன்னைக்கு நம்ம அகாடமியே இல்ல. பைச்சங்காலையும் எதுவும் வாய துறக்க முடியல. அப்பனா என் குரூப் நல்லது பண்ணணும்னு நினைச்சு ஃபார்ம் பண்ணியிருந்தீனா நீ இதை கண்டினியூ பண்ணலாம். சுத்தி இருந்த மொத்த பேரும் கலைஞ்சு போயிடுறானுங்க. இப்ப அப்படியே கூ மாஸ்டர் குயா ஹூமிங்சனோட சீல் பிரேக் ஆயிட்டு இருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்துல என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. நீயே நேரடி அங்க போய் செக் பண்ணி பாரு. வீக்கா இருந்தா அதை ஸ்ட்ராங் பண்ணி எதா இருந்தாலும் உடனே எனக்கு தகவல் தெரியப்படுத்துங்கிற மாதிரி அவரு சொல்ல, மாஸ்டர் நான் கண்டிப்பா போறேன். ஆனா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஆல்டர்ல மெடிடேட் பண்ணிட்டு இருந்த நம்ம சூனருக்கு தகவல் வருது. அவங்களும் நேரா அவங்களோட இடத்துக்கு போறாங்க. குயா சொன்ன நாள் உனக்கு பர்மிஷன் தரேன். நீ போறது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷனுக்கு. டைவர்ட் ஆகாம வேலையை மட்டும் முடிச்சிட்டு வா. அவங்களும் சமகு செய்யிட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. இப்ப நேரா ஜியானன் அகாடமி. நம்ம ஃபேரி டாக்டரோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம மெடுசா எப்ப வேணாலும் இவ பிரேக் அவுட் ஆகலாம். நம்மளும் நேரா ஹெட் மாஸ்டர் பார்க்க கிளம்பிடுறாரு. ஹெட் மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பெட்டிஷன் மேல பெட்டிஷனா வந்துட்டு இருக்கு. இப்ப திரும்ப ஃபாலன் ஹார்ட்டா ஏதோ காரணத்தை வச்சு அவங்க சுத்தி அங்கேதான் ஹெட் மாஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம அகாடமி மரியாதையே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பசங்களே நமக்கு எதிராக அடிக்கடி ஸ்ட்ரைக்லாம் வர பண்றாங்க. நம்ம இதை பத்தி சியோயன் கிட்ட பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளே இப்ப இங்க வந்துடுறாரு. ஹெட் மாஸ்டரும் சரியான நேரத்துல வந்திருக்க. ஃபாலன் ஹார்ட்டை திரும்ப கொடுக்க போறியா? ஹெட் மாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டு லிட்டில் ஃபேரி டாக்டர் அவங்க பாய்சன் பாடி அவங்களுக்கு நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அவ பிறக்கும் போதே அதே ஃபார்ம்ல தான் இருந்தாலான்னு அவரு கேட்க நம்மளும் ஆமான்னு சொல்றாரு. இது ரொம்பவும் ரேரான ஒரு கண்டிஷன். இதை சரி பண்ணவே முடியாது. அவ பிரேக் அவுட் ஆனா அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. எனக்கு தெரியும் மாஸ்டர். அதான் கொஞ்ச நாள் ரிஃபைனிங் டவர்ல அவளுக்கு இடம் கொடுக்க சொல்லி கேட்கலான்னு வந்தா. சீக்கிரமாவே நான் போதி எசன்ஸை கண்டுபிடிச்சிருவான். ஆள் கடுப்பாயிடுறாரு. சியோயான் நான் உன் டேலண்ட் மேல வச்சிருக்கிற மரியாதையை நீ மிஸ்யூஸ் பண்ண பாக்குறியா? யாரு கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் அகாடமி தான் முக்கியம். உன்னை என்னால தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. ஹெட் மாஸ்டர் அவ்வளவு காண்டாவர்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல மாஸ்டர் நான் இப்ப சொல்றதா முதலும் கடைசியும் உன் லிட்டில் ஃபேரி டாக்டர் கூட்டிட்டு
உடனே இங்கிருந்து கிளம்பிடு. அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆள் அங்கிருந்து கிளம்ப நம்மளும் மூடவுட் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லர் ஹூக்கு அங்க வர ஜியான் நீ கவலைப்படாத, ஹெட் மாஸ்டர் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த மாதிரி பேசினாரு. சின்ன வயசுல அவருக்கும் பாய்சன் பாடியோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்த கதையை பத்திலாம் ஆள் சொல்ல ஆரம்பிக்க அப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, அவரை காப்பாத்திட்டாரா? போதி எசன்ஸ் தேடி அவரு டோக்கி கான்டினென்ட் ஃபுல்லா அலைஞ்சிட்டாரு. ஆனா அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டோட பாய்சன் பாடியும் பிரேக் ஆனிச்சு. அவரை சுத்தி இருந்த பல பேர் இறந்துட்டாங்க. ஹெட் மாஸ்டர் அவர் ஃப்ரெண்டோட ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டாரு. 3 நாளுக்கு அப்புறம் கையில ரத்தக்கரையோட அவரு மட்டும்தான் திரும்ப வந்தாரு. தன்னோட நண்பனை தானே கொல்ற வழி ரொம்பவே கொடுமையானது. நீ அதை அனுபவிக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அவரோட ஒரே கவலை. இங்க நம்ம ஃபேரி டாக்டர் நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே இருக்கு. நம்ம மெடிசாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாய்சனை கண்ட்ரோல் பண்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, ரிஃபைனிங் டவர்ல உனக்கு இடம் தெரியலனா நான் உன்னை அண்டர் வேர்ல்டுக்கு கூட்டு போயிடுறான். அவங்களும் மெடிசா நீங்க பார்க்க தான் டெரரா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. நம்மளும் இப்ப இங்க வந்துடுறாரு. அவங்க பர்மிஷன் தரலன்னு அவரு சொல்ல இவனுங்க போனா போட்டோம், நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். நம்ம ஹூஜி இப்ப இங்க வந்துடுறாங்க. ஜியோயான் எப்ப திரும்ப வந்த, என்கிட்ட எதுவுமே சொல்ல பாத்தியா? ஆனா ஆள் அவங்கள விரட்டுறதுலே இருக்காரு. நான் இப்ப இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை இருந்தா நீ செத்துருவான்னு அவங்க சொல்ல நம்ம பாய்சன் லேடியோட கதையா அவங்களுக்கு தெரிய வருது. அதை கேட்டு அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரமான கஷ்டமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் என் தாத்தா கிட்ட பேசி டவரை ஓபன் பண்ண வைக்கிறேன். அவங்களோட அழுகுற டெக்னிக்கை போட்டு எல்லாரையும் கொண்டு வந்து டவர் முன்னாடி நிறுத்திடுறாங்க. எல்லர்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ஏன் இவளுக்கு சப்போர்ட் பண்ற? அது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என் 30 வருஷம் சர்வீஸ்ல பாய்சன் பாடி இருக்கிற ஒரு ஆளை நானே இப்பதான் மீட் பண்றேன். நம்ம இவ்வளவு வச்சு நிறைய கத்துக்கலாம். நம்மளும் நீங்க டெஸ்ட் பண்ண இவனும் பெருச்சாலி இல்லைன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹூஜியா வர அவரும் ஒரு வழி இல்லாம ஹெட் மாஸ்டரோட ஆர்டர்னு சொல்லி உள்ள இருந்த பைச்சனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே வர சொல்றாரு. அவனும் வெளியே வந்துடுறான். சிவியான் நான் வெளியே வந்துட்டேங்கிறதுனால நீ உள்ள போடலான்னு அர்த்தம் கிடையாது. உன் கோபம் ஏமால தானே, இவ்வளவு பொண்ணா அதுவே எனக்கு போதும். நம்ம ஃபேரி டாக்டரை கூட்டிட்டு அவங்க கேங் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உள்ள இருந்த ஆளுங்க எதிர்பாராத நேரத்துல அவங்கள அட்டாக் பண்ண டக்குன்னு நம்ம மெடிசா முன்னாடி வந்துட்டு அவங்க எல்லாரையுமே ப்ரொடக்ட் பண்றாங்க. அவங்களோட ஐசி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்க. 3/4 பேர் படுத்துறானுங்க. ஆனா மீதி இருந்த 1-2 பேர் வலைய போட்டு நம்ம ஃபேரி டாக்டரை பிடிக்க அவங்க பாய்சனும் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம மெடிசா பதட்டப்படாத, நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணு. வெளியே அவன் திரும்பவும் நம்ம ஹீரோவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எனக்கு எல்லாமே தெரியும், ஹெட் மாஸ்டரோட ஆர்டர் மீறி தான் நீ அவளை உள்ள அனுப்பியிருக்கங்கிறத ஒத்துக்கிறியா? அவரு ஆமான்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதுலயே தெரியலையா, அவன் நம்ம ஜியானன் அகாடமியா அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அவ பாய்சன் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாம இருக்கு. ஆனா எப்பயுமே ஆகாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இவங்க இருக்கிற ஒரு நொடியும் நமக்கு ஆபத்து தான். ஃபேரி டாக்டரையும் சியானியும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவன் கோஷம் போட ஆரம்பிக்க உள்ள மயக்கத்துல கடந்து அவன் ஆள் ஒருத்தனும் லைட்டா எந்திரிச்சிடுறான். கீழே பார்த்தா பாய்சன் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவனோட ஸ்வாட வச்சு கதவுலயே தட்ட ஆரம்பிக்க நம்ம மூஹு நீ என்ன பண்றன்னு கேட்கிறாரு. பாய்சன் லீக் ஆனா எங்க லீடர் சிக்னல் கொடுக்க சொல்லி இருக்காரு. வெளியிருந்த குரூப் மொத்தமும் அந்த டவரை பார்க்க பைச்சன் சிவியான் அவ பாய்சன் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எபிசோட் 14 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க பாய்சன் பிரேக் அவுட் ஆனிச்சா இல்லையா, பைச்சன் அகாடமியில இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறான், நம்ம ஹீரோ அதை எப்படி சமாளிக்க போறாருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.